வையம் தகளியாய் வார்கடலே நெய்யாக என்று முதல் திருவந்தாரி பொய்கையாழ்வார் பாடினார். அப்புறம் இரண்டாவது திருவந்தாரி பூரத்தாழ்வார் பாடினார். அப்புறம் மூன்றாவது திருவந்தாரி பேயாழ்வார் பாடினார், நம்ம ஊருக்கார். இப்போ ஜாம்பவானோட யுத்தம் என்னும் யஜ்ஞத்தில் பெருவாள் கலந்திருக்கு. சிரந்ததோ யுத்தம் அசிஞ்ச சேஷ்டிதா மனஸ்வினஸ்தஸ்ய மது பிரபஞ்சினா. மனஸ்வினஸ்தஸ்ய மது பிரபஞ்சனா. மதுசூதனன், மது என்னும் அசுரனை அழித்தவன், மாயனை, மண்ணு வடமுதுரை மைந்தன், இப்படி இருக்கக்கூடிய கிருஷ்ணன் ஜாம்பவானுக்கு இடமளித்து ஜாம்பவானுடைய பராக்கிரமத்தை தான் பார்த்து ரசிப்பதற்காகவே அந்த போரை தாமதப்படுத்தி கொண்டு வந்தோம். என்ன பெரிய கஷ்டம் சார். ஒரே குத்து குத்தினா ஜாம்பவான் கீழ் விழுந்துட மாட்டானா? கிருஷ்ணன் டிஃபென்சிவா தான் இருந்தாரே தவிர்த்து ஜாம்பவான அஃபென்சிவா அடிக்கல. அவன் குத்திரத்தை தடுத்தினான். பரம பாகவரோத்தமர்கள் அவனை போட்டு நசுக்கினா அவனுக்கு ரொம்ப பிடிக்குமா. பெருமாளுக்கு எத்தனையோ திருநாமங்கள் உண்டு. அதுல ஒரு அற்புதமான திருநாமம் பக்த உபமர்தன சகன் அப்படின்னு பேரு. பக்கத்துலதான் ஒரு ஊர், நடுநாட்டு திருப்பதி. தென்பெண்ணை ஆற்றின் கரையில் இருக்கக்கூடிய அழகிய திவ்யதேசம் திருக்கோவிலூர் அப்படின்னு ஒரு திவ்யதேசம். இந்த விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட், விழுப்புரம், திருவண்ணாமலை, திண்டிவனம் அந்த பெல்ட் பார்த்தோம்னா திருக்கோவிலூர் ஒரு திவ்யதேசம். நடுநாட்டு திருப்பதிகள் 2, சோழ திவ்யதேசம், பாண்டிய திவ்யதேசம், சேர திவ்யதேசம், தொண்டை திவ்யதேசம். இது எல்லாத்துக்கும் நடுவுல அது இருக்கு. இங்க இருந்து சோழ நாடு, பாண்டிய நாடு போனோம்னா இது தாண்டிதான் போகணும். அங்க இருந்து தொண்டை நாட்டுக்கு வரணும்னா இந்த பக்கம் தான் வரணும். ஒண்ணு திருவகீந்திரபுரம் என்பதாக சுவாமி தேசிகன் உகந்தருடைய திவ்யதேசம். மற்றொன்று இங்க இருக்கக்கூடிய தேகலீச பெருமாள். அந்த க்ஷேத்திரத்துக்கு ஒரு பெருமை உண்டு. முதலில் திவ்ய பிரபந்த பாசுரம் அவதரித்த திவ்ய தேசம் அதுதான். பல்லாண்டு முதல் பிரபந்தம் இல்ல, வையம் தகளியாய் வார்கடலே நெய்யாக என்று முதல் திருவந்தாரி பொய்கையாழ்வார் பாடினார். அப்புறம் இரண்டாவது திருவந்தாரி பூரத்தாழ்வார் பாடினார். அப்புறம் மூன்றாவது திருவந்தாரி பேயாழ்வார் பாடினார், நம்ம ஊருக்கார். பேயாழ்வார் பிறந்த இடம் தெரியுமா? இதெல்லாம் தெரியவே தெரியாது நமக்கு. பெரியாழ்வார் பிறந்த இடம் மயிலாப்பூர்ல இருக்கக்கூடிய ஒரு அழகிய கேணி, ஒரு கிணறு. அது மோட்டர் போட்டாச்சு, போர் போட்டாச்சு, அதை சுத்தி என்னென்னமோ வச்சாச்சு. அது பேயாழ்வாருடைய அவதார ஸ்தலம்னே தெரியாது. என்னென்னமோ கட்டி வச்சிருக்கான், என்னென்னமோ பார்த்துட்டு இருக்கோம். நம்ம கடைசியில இதெல்லாம் கை விட்டுட்டோம் சுவாமி. அந்த இடத்துல பெருமாள் 3 ஆழ்வார்களுக்கு நடுவுல 4ஆவதா வந்து உட்கார்ந்தார். ஒரு நாள் ராத்திரி நல்லா மழை பெய்யற சமயம் அது. தப்போவனுக்கு ஆசிரமங்கள் தான் இருக்கும், ஓட்டு வீடு தான் இருக்கும், பெரிய பெரிய வீடு, மாட மாளிகைகள், கூட கோடுகள். இப்ப இருக்க அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்க யோசிக்காதீங்க. 50 வருஷத்துக்கு அக்ரஹாரங்கள்லாம் இருந்தது, இப்பெல்லாம் அக்கிரமஹாரமா மாறிட்டு. அந்த இடத்த அந்த ஸ்ட்ரக்சரை மைண்ட்ல வச்சுக்கோங்க. ரேடின்னு பேர் வாசல்ல. இப்ப இதுக்கு ரொம்ப பேராச்சு. அதுக்கு என்ன பேரு? பார்க்கிங் ஏரியா இல்லையா? அந்த மாதிரி ஓடிஎஸ்ஆ ஓபிஎஸ்ஆ இதுக்கு பேர் சொல்றாங்க. அந்த மாதிரிலாம் ஒரு பேர் வச்சிருக்கான். ரேடின்னு பேர், இடைக்கிளடின்னு சொல்லுவோம். ஒரு ராத்திரியில நல்ல மழை பெய்யறது. ஒருத்தர் வந்து டொக்கு டொக்குன்னு கரவை திறந்தார். அது ஒரு மகரிஷியுடைய ஆசிரமம் தான் அது. யாரு சுவாமினர் மாதிரி பெருமாளை சேவிக்க வந்த, மழை பெய்யறது ராத்திரி, இந்த இடத்துல கொஞ்சம் தங்கிக்கிறேன், தாராளமா தங்கிக்கும், இங்க ஒருத்தர் நல்லா சௌக்கியமா படுத்துக்கலாம்னா அந்த இடம் காமிச்சேன். 10 நிமிஷம் கழிச்சு இன்னொருத்தர் டொக்கு டொக்குன்னு வந்து, ஒதுங்கிறதுக்கு இடமே இல்லை சுவாமினர். ஐயோ 2 பேர் வந்தா படுத்துக்க முடியாது, 2 பேர் வேணா உட்காந்துக்கலாம். 2 பேர் அவ்வளவுதான் இடம். அது அவ்வளவு சின்ன இடம் அது. அந்த இடம் போர்ட்டிகோ. 10 நிமிஷம் கழிச்சு இன்னொருத்தர் வந்தார், டொக்கு டொக்குன்னு கருவத்தட்டு. என்ன சுவாமினர்? இல்ல 3 பேரா? 3 பேர் உட்கார கூட முடியாது, நிக்கிறா முடியும். ஒருத்தர் தான் படுத்துக்கலாம், 2 பேரும் தான் நிக்கலாம், 2 பேரும் தான் உட்காரலாம், 3 பேரும் தான் நிக்கலாம், 3 பேர் நிக்கலாம். இருட்டு, சரியான இருட்டு. என்ன வெளிச்சம் உண்டா? பல்பு உண்டா? போக்கஸ் லைட் உண்டா? என்ன இருக்கும்? டபன் இடி இடிக்கிறது, பிரமாதமா மழை பெஞ்சுட்டு இருக்கு. அந்த 3 பேர் இருக்காள, நடுவுல ஏதோ ஒரு கசகசகசன்னு இருக்கு. 3 பேர் இடிச்சுக்காம ஒருத்தர் கரெக்டா இருந்துட்டு இருக்கா, டீசென்டா. ஆனா எக்ஸ்ட்ராவா யாரோ ஒருத்தர் இருக்கார் உள்ள. அவர் எல்லாரையும் ஓராயிரம் இப்படி இருக்கிறார், அப்படி இருக்கிறார், இப்படி தள்ளுறாரு, அப்படி தள்ளுறாரு. எப்படி இருக்கும்? அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்ல உட்காந்துருக்க மாதிரி இருக்கு. என்னமோ தடுக்கிறது, யாரோ தடுக்கிறா. யாரு இது? வெளிச்சம் இல்லையே சுவாமி, டார்ச் லைட் கொண்டு வரோம், எமர்ஜென்சி லைட்டை போடுவோம் அப்படின்னு யூபிஎஸ் போட்டு நான் சொல்ல முடியும்.
அப்பொழுதே வையம் தகழியாய் வார்கடலே நெய்யாக விளக்கு ஏற்றினார். இன்னொருத்தர் அன்பே தகழியாய் ஆர்வமே நெய்யாக அடுத்த ஆழ்வார் விளக்கு ஏற்றினார். மூணாவது ஆழ்வார் இந்த வழக்கு ஏற்றின உடனே திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் மறுக்கள் அணிநிறமும் கண்டேன் செருக்கிடரும் பொன்னாழி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் என் ஆழி வண்ணன் பால் இன்று பெருமாளை சேவிச்சேன். அங்க யாரு தான் நாலாவது சாட்சாத் தேகடீசன். பேரே சூப்பர் பேர் தெரியுமா? தேகடீசன் அர்த்தம் பான் அட்டு போர்ட்டிகோன்னு அர்த்தம். ஆமா, தேகலினா இடைக்கழி ரேழின்னு சொல்லுவான். அந்த இடைக்கழியில் வந்து பிறந்த என் ஈசன். இன்னொரு பேர் வச்சார் சுவாமி தேசிகன், பக்த உபமர்த சகன் அப்படின்னு. பக்தர்கள் தன்னை போட்டு நெசுக்கினான்னா அதை என்ஜாய் பண்ணுவோம், அதை ரசிப்பேன். ஸ்ரீரங்க வைகுண்ட ஏகாதசிக்கு போயிட்டு ஒரு ஜிப்பு வச்ச பேக் ஒண்ணு அப்பையனும் மாட்டின்னு இருப்பேன். பக்கத்துல இருக்கிற ஒரு பூனல் அதில் தான் மாட்டிக்கும். அவர் ஒரு இழுப்பார், இவர் ஒரு இழுப்பார். இவருடைய புடவை அதுல போய் மாட்டிக்கும். இருங்க மாமி, நான் தான் தள்ளாதீங்களே, இதான் எப்படி தள்ளுறீங்களே அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் இடிச்சுப்பாங்க. சிடு சிடு கடுக்கிட்டே இருக்கு. ஏன் தள்ளுறேன்? நானும் செவிக்க வந்தேன், நீங்களும் செவிக்கோ. ஏன்னா பெருமாள் அப்படிதான் ரசிச்சோம். கடுக்கடு சிடு சிடு இந்த பெருமாளை சேவிக்கிட்டே சண்டை போடக்கூடாது. நம்மனா டிக்கெட் வாங்கி சினிமா பாக்குறதுக்கு வந்திருக்கோம், பெருமாளை சேவிக்க வந்திருக்கோம். ஜிப்புல மாட்டிட்டா என்ன போனல் ஜாகிரதையா வச்சுக்க வேண்டியதுதான், இல்லாத கைட்டு கொடுத்துட்டு வந்துட வேண்டியதுதான். அப்படிதான் பண்ணிவிடாதீங்க. ஏபிஎன் சுவாமி உபன்யாசத்துல இதுதான் எங்களுக்கு புரிச்சுதுன்னு எத்த சொன்னாலும் எடா கூடவா கூகுளி போடுவாருங்களா. பக்த உபமர்த சகன்னு பெருமாள். அதுக்கு சுவாமி வேதாந்த தேசிகன் மகான் எப்படி ரசிச்சார். அங்கெல்லாம் இந்த விழுப்புரம் பெல்ட் மொத்தம் அந்த செவலை திருக்கோவிலூர் இதெல்லாம் கரும்பு விளைச்சல் அதிகம், சுகர் ஃபேக்டரி வெள்ளை ஃபேக்டரி அதிகம். இந்த கரும்பை பொழியணும்னா இந்த சுகர் கேன் கன்னா ஜூஸ் கொடுக்குறாங்க இல்லையோ, எப்படி பார்த்திருக்காரு? இந்த கீழ் பக்கமோ இல்ல மேல் பக்கமோ விட்டு மறுபடியும் எடுப்பான். 3 உருளி இருக்கும், 3 உருளி 3 சிலிண்டர் இருக்கும். அதுல ஒரு பக்கம் விட்டு இப்படி வாங்கி திருப்பி இழுக்கிறது, அப்படி ஒரு பக்கம் விட்டு வாங்கி இழுக்கிறது. அந்த மாதிரி 3 ஆழ்வார் நடுவுல எம்பெருமானதான கரும்பு நசுக்கப்பட்டு பிழிஞ்ச பொழுது அதிலிருந்து உயர்ந்த டேஸ்டி பிளேவரான திவ்ய பிரபந்தம் என்னும் ரசப்பிரவாகம் அவதரித்தது. உபன்யாசம் ஆரம்பிச்சு 7:40 முதல் கைத்தட்டலே வந்துருக்கு. நான் என்னமோ எல்லாமே நல்லா சொல்லதான் நினைச்சுட்டு பார்த்துட்டு இருக்கேன், பேஸ் தச்சுட்டு முடிகிற ஜோஷ் போல இருக்கு. அப்பா இனியோட இந்த பிராமணனுடைய தொல்லை நமக்கு இல்ல. இப்படி மகான்கள் பாகவரோத்தமர்கள் தங்களை நசுக்கினான். அங்கனாம் அங்கனாம் அந்தரே மாதவோ மாதவம் மாதவம் சாந்தரே நான்கனா. 2 கோபிகளுக்கு நடுவில் ஒரு கிருஷ்ணன், 2 கிருஷ்ணனுக்கு நடுவில் ஒரு கோபின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் நடுவில் இருந்து நசுங்கி நசுக்கி ரசிப்பானோ இல்லையோ. அந்த மாதிரி இப்ப ஜாம்பவான் அவரை நசுக்கச்சே, அவரை குத்தச்சே, அவரை உதைக்கச்சே என்ஜாய் பண்றான் பெருமாள். அவரை அடிக்க விட்டுட்டு அந்த அவர் அடிக்கும் பொழுது அதை தடுத்து தடுத்து பெருமாள் ரசிச்சுட்டு இருக்கான். அசேஷ யஜ்ஞாக்ரஹரம் சமாகதம் ஜிகீஷயானுவ்ரதயா சதீக்ஷிதா அதோஷயத் சம்யுக சப்ததந்துனா விபாவ்ய ரித்விக் விதினா புஜாதிபிஹி. யஜ்ஞங்கள் எங்க நடந்தாலும் அந்த யஜ்ஞத்தில் ஆராதிக்கப்படுபவன் யாரு? இவன் தான் போக்தாரம் யஜ்ஞ தபசாம். அகம் ஹி சர்வ யஜ்ஞானாம் போக்தாச்ச பிரபுரேவச. அன்னைக்கு பார்த்தோமே திரிவேதி மத்திய தீப்தாய திருதாம்னே பஞ்சஹேதவே வரதாய நமஸ்துபியம் பாக்கியாந்தர ஹவிர்புஜேன்னு அன்னைக்கு ஸ்லோகத்துல விசேஷார்த்தங்கள் பார்த்தோம் இல்லையா? தெரிஞ்சாலும் தெரியாவிட்டாலும் யார் யார் எந்தெந்த தேவதைகளை குறித்து ஆராதித்தாலும் தத்தத் தேவதைகளுக்கு அந்தர்யாமியான என்னுடைய ஆராதனம் தான் அது என்று ஸ்பஷ்டமா கீதையில பகவான் அருளி செய்தது. ஏ எஜந்தி பித்ரூன் தேவான் பிராமணான் சகுதாசனான் சர்வபூதாந்தராத்மானம் விஷ்ணுமேவ யஜந்தி. சர்வபூதங்களுக்கும் அந்தராத்மாவான எண்ணத்தான் அவர்கள் ஆராதிக்கிறார்கள். அப்ப தெரிந்து ஆராதித்தாலும் தெரியாமல் ஆராதித்தாலும் ஆராதிக்கப்படுபவன் அவன் தான். யஜ்ஞோவை விஷ்ணு விஷ்ணுருவை யஜ்ஞா. யஜ்ஞம்னாலே விஷ்ணு, விஷ்ணுனாலே யஜ்ஞம். இப்போ ஜாம்பவானோட யுத்தம் என்னும் யஜ்ஞத்தில் பெருமாள் கலந்திருக்கிறது. ஜாம்பவான் கிருஷ்ணனோட சண்டை போடுறதுன்னு யஜ்ஞத்தை பண்றான். அப்ப இந்த யஜ்ஞத்திற்கு ரித்திக்குகள் யாரு? இவருடைய புஜங்கள், அவருடைய பாதங்கள், அவயவங்கள்.
கையால அடிக்கிறது, காலால உதைக்கிறது அப்படின்னா யாகத்தில் செய்ய வேண்டிய கிரியா விசேஷம் போல இருக்கு. பக்தன் தன்னை உதைத்தால் கூட பெருமாள் அதை ரசிக்கிறான். அதை ரசிக்கிறான். பக்தன் அத பக்தி பாவத்துல அந்த காரியத்தை பண்றான். கொஞ்சம் கொஞ்சமா என்னடா சக்தி இருந்தும் கரடியரசனுக்கு பலகீனத்துவம் ஏற்படும். அவரால் தொடர்ந்து யுத்தம் பண்ண முடியல. அஹீயத பிரத்யகமிருக்ஷபூபதி ஸ்வலீலயா கம்சரிபு சமைதத தமஃ பிரகாசாவிவதௌ தினாகமே பபூவது ஸ்நயதி பூர்வ பஸ்சிமோ. நாளுக்கு நாள் இவன் க்ஷீணமாயிட்டு இருக்கான் ஜாம்பவான். முன்ன மாதிரி அடி இல்லை, முன்ன மாதிரி பலம் இல்லை. முதல் நாள் யுத்தத்துல ஆரம்பித்ததான வலு இப்ப இல்லை. ஆனா கிருஷ்ணன் டயர்டே ஆகாம உட்காந்துருக்கான். ஏன்? இவர் அடிக்கல, தன்னை அர்ச்சிக்கிறது தான் இவர் ரசிச்சுட்டு இருக்கான். பீஷ்மர் அம்பு அடிக்கிறார் பார்த்த சாரதிய போர்க்களத்துல. அப்படி அம்பரா தோணில அம்பு எடுப்பார். இது கொஞ்சம் மொக்கையா இருக்கு, வேண்டாம் வச்சிருவார். அப்புறம் இன்னொரு அம்பு எடுப்பார், ரொம்ப ஷார்ப்பா இருக்கு, இதை யூஸ் பண்ணு. இன்னொன்னு நல்லா ஷார்ப்பா இருக்கு, அதை யூஸ் பண்ணு அப்படின்னு கூர்மைய பார்த்து பார்த்து அடிப்பார். யார? பெருமாள் அடிப்பார். பெருமாளுடைய திருமேனிய துளைப்பார். மமனிஷித சரைஹி விபித்யமான त्वचिविल சத்கவசேஸ்து கிருஷ்ண ஆத்மா. என்னுடைய கூர்மையான பானங்களினாலே திருமேனியில் கவச்சம் பிளக்கப்பட்டு அந்த திருமேனியில் அம்புகள் தைத்து அதிலிருந்து ருதிரம் பெருகுகிறதே என்ன பரே கிருஷ்ணா. பீஷ்மர் அம்பு படிக்கல விழுந்திருக்கச்சே கிருஷ்ணன ஸ்தோத்திரம் பண்ணார். பீஷ்மஸ்துதின்னு பேர் இருக்கு. யாருக்குமே கிடைக்காத ஒரு பெரிய பாக்கியம் உலகத்துல 2 பேருக்கு கிடைச்சது. பீஷ்மர் உயிரை விடக்கூடிய சந்தர்ப்பத்துல சமயத்துல கிருஷ்ணன் அந்த பீஷ்மரை நினைச்சிருந்தான். ஒரு நாள் தர்மபுத்திரன் கிருஷ்ணனை பார்க்க வரைச்சே கிருஷ்ணன் தியானத்துல இருந்தான். தர்மபுத்திரர் கேட்டா, நாங்கெல்லாம் ஒன்ன தியானம் பண்றோம், நீ யாருக்காக தியானம் பண்றேன்னு. शरतल्पगतो भीष्मः शाम्यन्निव हुताशनः मां ध्याति पुरुषव्याघ्रः ततो मे तद्गतं मनः. சொல்லச்சே சுகபிரமத்துக்கு குரல் தழுதொழித்து போயிடுது. எனக்கெல்லாம் அந்த பாக்கியம் கிடைக்குமா தெரியலையே பரீட்சித்து. ஹே தர்மபுத்திரா, அர்ஜுனன் அம்புகளினாலே சல்லடையாக தொலைக்கப்பட்ட உத்தராயண புண்ணிய காலத்தை எதிர்பார்த்து கொண்டு அந்த மகாத்மா சரதல்பத்துல விழுந்து கிடக்க என்னையே நினைச்சிட்டு இருக்கார். அந்த சமயத்திலையும் இறக்கும் தருவாயில் இருக்கக்கூடிய பீஷ்மரை நான் இப்ப நினைச்சுட்டு இருக்கேன். நான் கிருஷ்ணன், இது யாருக்காவது உண்டா? அவன் உசுறு உடைச்சே கிருஷ்ணன் அவனை நினைச்சிருந்தான். இது யாருக்கும் இந்த பாக்கியம் கிடையாது. அதே மாதிரி உத்தவன் இடத்துல சொல்றான் கிருஷ்ணன். பரமபாகவதன் விதுரன், அவனுக்கு இங்க நடந்தது எதுவுமே தெரியாது. இப்ப நான் என்னுடைய அவதாரத்தை முடிச்சுண்டு மறுபடியும் வைகுண்டம் போக போறேன். நான் இங்க இருக்கேன்றதான நம்பிக்கையில தான் விதுரன் எங்கேயோ தீர்த்த யாத்திரை போயிட்டான். உத்தவா, அவசரப்பட்டு விதுரன் இடத்துல நான் இல்லைன்றத சொல்லாத, அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும். அவன் தாங்க மாட்டான், அவன் தாங்க மாட்டான். கொஞ்சம் ஆஸ்வாசம் பண்ண அவனை. அப்புறம் நான் இல்லைன்றது அவனுக்கு அறிவி, அவனுக்கு சொல்லி கொடு, சொல்லி வை. அப்ப எனக்காக ஒரு உபகாரம் பண்றியா? கிருஷ்ணன் கேட்கிறான் உத்தவனிடத்துல, எனக்காக ஒரு உபகாரம் பண்றியா? என்ன சுவாமி வேணும்? நான் வைகுண்டம் போகச்சே விதுரனை நினைச்சுட்டே போனேன்னு ஒரு வார்த்தை சொல்றியா அவன்கிட்ட? ஒருவன் வைகுண்டம் போகும்பொழுது கிருஷ்ணன் அவன் நினைச்சிருந்தான். கிருஷ்ணன் வைகுண்டம் போகும்போது மற்றொருத்தரை நினைத்திருந்தான். பாகவதத்துல இந்த 2 பாகவதத்தவர்களுக்கு கிடைத்த பாக்கியம் வேற யாருக்கும் கிடைக்காது தெரியுமா? வேற யாருக்கும் கிடைக்காது, கிடையாது. நான் அவனை நினைச்சுட்டு வைகுண்டம் போனேன்னு சொல்றியா அப்படின்னா, அந்த மாதிரி இப்ப கிருஷ்ணன் இவன் அடிச்சு அவனை அடிக்கிறத ரசிக்கிறான். பீஷ்மர் கூர்மையான அம்புகளை விடுற. பார்த்தசாரதியின் திருமுக மண்டலத்தை சேவிச்சோன்னா தெரியுமே,
பீஷ்மருடைய அம்புகள் எவ்வளவு கூர்மையானதுன்னு இப்ப தெரிஞ்சுக்கலாமே. மொக்கையான அம்பு இருந்தா அதை எடுத்து விட்டுடுவாரு. இன்னொன்னு, சில சமயம் அப்படி டார்கெட் மாறித்தான் கிருஷ்ணன் அப்படி போய் நிப்பான், தம் மேல குத்திக்கிறதுக்கு போய் நிப்பான். என்னடா கிருஷ்ணன் இப்படி பண்றேன், ஏயா பேயெல்லாம் விஷத்தை கொண்டு வச்சு அதெல்லாம் நான் சாப்பிட்டேன், பரம பக்தன் என்னை ரசிக்கிறதுக்கு என்னை அனுபவிக்கிறதுக்காக என்னை அடின்னு அடிக்கிறான், அவன் மனசு வருத்தப்படலாமா? அதனால்தான் அவன் விட்ட அம்பு ஒண்ணு கூட வீணாக கூடாதுன்னு என் பேர்ல ஆரோபிச்சுக்கிறேன். அழுதார் பீஷ்மர். மம நிஷித ஷரைஹி விபித்யமான த்வசி விலசத் கவசேஸ்து கிருஷ்ணாத்மா. அடிக்கச்சே எவ்வளவு கூர்மையோடு அடிச்சேன்னு தெரியலடா. ஆனா அவனுடைய திருமையில ரத்தம் பெருகிறத பார்க்கச்சே தான் இவ்வளவு குரூயலா நானுன்னு அப்புறம் புரிஞ்சுட்டேன் நான் பீஷ்மர். இப்ப ஜாம்பவான் குத்துற ஒவ்வொரு குத்தையும் கும்மாங்குத்தையும் ஏத்துண்டு ரசிச்சான். இப்ப பார்த்தா எப்படி இருக்கு, ஜாம்பவானுக்கு பலம் குறையிறது, கிருஷ்ணனுக்கு பலம் விருத்தியாருது. இருள் தேய்ந்து வெளிச்சம் சூரிய உதயம் ஆவதை போல ஒரு காட்சி தோன்றியது. சதேஜசா யாதவ திக்மதேஜசா சமிந்தமானேன நிவாரிதோன்னதி சரன்னதி பூர இவ ஸ்புடாஷயः शनैः शनैः शान्तिमवाप जाम्बवान् शनैः शनैः शान्तिमवाप जाम्बवान्. கொஞ்சம் கொஞ்சமா அடங்கிறது ஜாம்பவானுடைய பலம், கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுட்டே வரான். சரத்காலத்துல ஆற்றினுடைய வெள்ளம் கொஞ்சம் கொஞ்சமா வடிஞ்சு அப்படியே கரையோரத்துல லைட்டா மல்லாக்கப்படுத்தா மாறு மேல தண்ணி போடுதுன்ற பாருங்க, அந்த அளவுக்கு குறைஞ்சு விடும் நதியினுடைய வெள்ளம். அகுதே போன்று ஜாம்பவானுடைய பலம் குன்றியது. வயதினுடைய அந்த முதிர்ச்சி, மூப்பு தள்ளாம, கை காலுடைய சுருக்கம், உடம்பெல்லாம் எலும்பு தெரியறது ஆனாலும் மசிறு, அதனால எலும்பு வெளில தெரியல. இவ்வளவு சோர்வு ஏற்பட்டாலும் தான் யுத்தம் பண்ணி கிருஷ்ணனை ஜெயிக்கணும்ன்ற உறுதியோடு தான் இருந்தான். அப்புறம் கொஞ்ச நேரம் ஆச்சு, இனி இவ்வளவு களைப்புல இருக்கிறவ நாம விட்டுடக்கூடாது. நாம ராவணனோட யுத்தம் பண்ணும் பொழுது நமக்கு கிங்கரனா இருந்தவன், சீதையை நாம் அடைவதற்கு எல்லா விதத்திலும் நமக்கு காரணபூதமா இருந்தவன். ஆகையால அவருக்கு நாம யாருன்னு காமிச்சுடணும் இல்லையா? இவ்வளவு நேரம் அவரை சமப்படுத்தினது போரும்ட்டு அவரை ஹிம்சிக்கல, அடிக்கல. ஆனா ஜாம்பவானுடைய அகங்காரத்தை மட்டும் கிருஷ்ணன் அடக்கிறான். நீ என்ன பண்ணாலும், இன்னும் 10 நாள் யுத்தம் பண்ணினாலும், சண்டை போட்டாலும் ஜாம்பவான் உன்னால என்னை ஜெயிக்க முடியாது. ஆனால் ஒரு அழுத்தம் நான் கொடுத்தேன்னா உன்னால தலை நிமிர கூட முடியாதுன்னு தன் பலத்தை காண்பிச்சான். அப்பதான் ஜாம்பவான் நிமிர்ந்து பார்க்கிறார். இதுவரையிலும் யுத்த வெறியில இருந்தார், கிருஷ்ணனை சரியா கூட பார்க்கல. அதுவும் இருட்டு குகை, சண்டையிலேயே முனப்பு காட்டினார். இவன் ஒரு அழுத்த நாடி நலம்பெல்லாம் தளர்ந்து போய் வீரியம் போய் அப்படியே பார்க்கிறார். யதுநந்தன் ரகுநந்தனா சேவை சாதிச்சான். திடுக்குன்னு தூக்கி வரும்பொழுது ஜாம்பவானுக்கு என்னது, நாம சரியாரா பாக்குறவா இல்ல அடிப்பட்ட மயக்கத்துல நமக்கு ஏதாவது கண்ணு கோளாறு மயக்கம் வந்து மயங்கிட்டோமோ இல்லையோ நம்ம. உவாச்சைனம் விதிவத்ர சம்பவா. ஐயோ நான் பாக்குறது உண்மைதானா பொய்யா இல்ல ஏதாவது கனவா நனவா, என்னுடைய உசுறு போயிடுதா, உசுறு போறதால ஏற்பட்ட ஒரு பிரமமா, ஆழ்ந்த மயக்கத்துல விழுந்துட்டனா. ஸ்வவிக்ரம பிரீதமனுக்கிரமாத்மிதல் சகத்கதம் சன்னமிதேன மௌளினா நகத்விஷா புஷ்பிதமஞ்சலிம் வஹன் நகத்விஷா புஷ்பிதமஞ்சலினா வஹன். கரடிக்கு நகல்லாம் அப்படி இருக்கும் இல்லையா? காலுமிழா குரல் மேலுமிழா மயிர் கூச்சுமெரா என தோள்கள் வீழ்வழியா. பேச முடியலையே, பார்க்க முடியலையே,
இத்தனை நேரம் பார்க்காததுக்கு போரில் எனக்கு ஏற்பட்ட ஈடுபாடு இப்ப கண்ணை தழுப்பி வந்துருச்சுலாம். இவன் தான் ராமன் தெரிஞ்ச உடனே அஜோ பெருமாள்கிட்ட அபசாரப்பட்டுட்டோமே, எவ்வளவு பெரிய அபசாரப்பட்டுட்டேன், பாவமே செய்து பாவியாரேன்னு ஆழ்வார் நான் ஸ்டாப் எக்ஸைட் பட்ட மாதிரி பாவம் பண்ணிட்டேன் இல்லையா. ராமா 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 அப்படின்றார். கிருஷ்ணன் சிரிக்கிறான், அப்படி பளிர்னு அப்படி ராமனா சேவை சாதிக்கிறான், உடனே கிருஷ்ணனா சேவை சாய்க்கிறான், ராமனா சேவை சாய்க்கிறான், கிருஷ்ணனா சேவை சாய்க்கிறான். பத்தேனாஞ்சலினாம் நதேன சிரசா காத்ரைஹி சமரோமோத்கமைஹி கண்டேன ஸ்வரகத்கதேன நயனேன உன்னீலித பாஷ்பாம்புனா. குலசேகர ஆழ்வார் குந்தமாலையில கைய கூப்பினார், கையில ஒண்ணும் புஷ்பம் இல்லையே, கிருஷ்ணா உன்னை சேவிக்கச்சே புஷ்பத்தோட சமர்ப்பிக்க வேண்டாமா, பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சத்தினர். ஒரு இலை கிடைக்குமா, ஏதாவது ஒரு இலை கிடைக்குமானர். இலையா, என்ன இலை கிடைக்கும், எங்க போய் தேடுறது, ஏண்டா துளசி இலை கிடைக்காதா, பத்திரம் இல்லையா, ஆனா வாண்டாயா ஒரு வெற்றிலை கிடைக்காதா, பத்திரம் அப்புறம் புஷ்பம் இல்ல சுவாமி மறந்து போயிட்டேன், நேற்று உபன்யாசம் முடிச்சு ஆத்துக்கு வரைச்சே புஷ்பம் வாங்கி வச்சுக்கணும் மறந்து போயிட்டேன். சரி பழம் ஏதாவது, 4-5 களை இருந்து வீட்டுல பழமே கிடையாது, பழம் இல்ல. சரி பத்திரம் இல்ல, புஷ்பம் இல்ல, பழம் இல்ல, தீர்த்தம் அக்வா ஃபீனா அக்வா கார்டு தான் போட்டிருக்கோம். அது உனக்கு தோட்டு பரவாயில்லையா, உனக்கு அது சமர்ப்பிக்கலாமா தெரியலையே. நாமதான் சாப்பிடக்கூடாது, பெருமாள் உலகம் உண்ட பெருமாயன், அதனால அவனுக்கு என்ன வேணா சமர்ப்பிக்கலாம். இந்த முட்டாள்தனமான கேள்வி எல்லாம் கேட்காதீங்க, பெருமாளுக்கு பண்ணலாமா, நாம தான் சாப்பிடக்கூடாது, அவன் உலகம் உண்ட பெருமாயன் ஐயா, அவனுக்கு சமர்ப்பிக்கணும். எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை, ஏண்டா எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை, ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தா எதுவுமே இல்லை, பையெல்லாம் தோண்டி பார்த்துட்டேன், கேரி பேக் எல்லாம் தேடி பார்த்துட்டேன், எதுவுமே இல்லை. ஆனா பைத்தியமே கிருஷ்ணா, இப்படி உனக்கு சமர்ப்பணை செய்வதற்கு என்னிடத்துல எதுவுமே இல்லாத ஒரு நிலை ஆயிடுத்து பத்தியா, எதுவுமே உனக்கு சமர்ப்பணம் பண்ண முடியாமல் ஆயிடு பத்தியான்னு அந்த 2 இமயம் மூடினா அதுல இருந்து ஒரு ஜலம் வருமே, அந்த ஜலத்தை எனக்காக அர்ப்பணம் பண்ணக்கூடாதா?